70 வருஷங்கள் ஆகின்றது. அப்படி இருந்தும் எனக்கு வந்து எங்கப்பா பழைய மாணவன் அதாவது வாசிக்கிறேன்டா பக்கத்துல இருக்க ஸ்டேடியத்துக்கு போய் தான் வாசிக்கிறாங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறோம்னா, பருத்துறை அல்வா என்ற பிரதேசத்துல அந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச பல மாணவர் நினைவா ஒரு கட்டுறம்னு கட்டி கொடுக்கணும். அதைத்தான் இந்த காணொலியில பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முதல்ல புதுசாக சேனலுக்கு வந்திருந்தா சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவு தாங்க. சேனலை ஸ்கிப் பண்ணாம வீடியோ தொடர்ந்து பாருங்க. வாங்க காணொலிக்கு செல்லலாம். பாடசாலையில் இப்போ நீங்கள் அண்ணா வரவேற்கிறதுக்கு பேண்டுகளோட வந்திருக்கீங்க. இப்போ பிரதம விருந்தினருக்கும் கௌரவ விருந்தினர்களுக்கு மாலை போட்டு கர வைக்க போறீங்க. Instrument ready. திருமதி அசாரினி அவர்களும் சிறப்பிக்க வருகிறது.
கணித பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சக்கரராசா ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிரதம விருந்தினர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த சுடரை ஏற்றி வைக்குமாறு ஒரு விழாவின் சிறப்பு விருந்தினரான வடமராட்சி மேல்கல்வி படிப்பாளர் உயர் திரு கிழசபை சத்தியவாளன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த சுடரை ஒளிரச் செய்வதற்காக அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த சுடரை ஏற்றி வைக்குமாறு கௌரவ விருந்தினர்களில் ஒருவரான கோனியா தெற்கு பிரதிக்கல்வி பணிப்பாளர் திருவாட்டி தாச்சாரி ஏறுவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தலைவருமான திரு நவரத்ன ராஜா ஏறுவர் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த சுடரினை ஒளிரச் செய்வதற்காக அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒற்றுமை சேர்வது மெய்யினவே உணர்வது நின்னருள் மெய்யினவே கற்றவர் வாழ்வது காமனையே கனல்விழி காய்வதும் காமனையே அச்சம் மறைவதும் உண்பலியே அமரர்கள் செய்வதும் உண்பலியே பெற்று முகர்ந்தது கந்தனையே பிரமபுரத்தை உகந்தனையே வேதனை தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூரவரம் வரை ஒழிய புனிதமாய் மனம் தரித சீதமனமயத்துவனி இல்லாத சம்பந்த ஆதமல தலை கொண்டு திரு கண்டு பரவா சிதம்பரம்.
ஆண்டு சைவமும் தமிழும் வளர்த்தெடுத்த எமது மூதாதையர் இக்கிராமத்திற்கென உருவாக்கப்பட்ட பாடசாலையாகும். இப்பாடசாலையில் கல்வி பெற்ற மாணவர்கள் பலர் பொறியியலாளர், வைத்தியர், சட்டத்தரணி, பேராசிரியர், கணக்கியல் விரிவுரையாளர்கள், சட்டத்தரணிகள், நிர்வாக உத்தியோகத்தர்கள், அதிபர்கள் என துறைகளிலும் சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சேவை ஆற்றியவர்கள் பல கல்விமான்களை உருவாக்கிய பெருமை இப்பாடசாலை வரலாற்றில் உள்ளது. இப்பாடசாலையில் பெற்று தரம் 5 புலமை பரீட்சையில் சித்தியடைந்த ஒரு மாணவனில் ஒருவராக திகழ்ந்தார். இப்பாடசாலையை ஸ்தாபித்து சுமார் 70 வருடங்களுக்கு மேலாகிறது. நூலகம் இல்லாமலேயே இப்பாடசாலை இயங்கி வருகிறது. எனவே இப்பாடசாலைக்கு அமரர் சிவயோகன் அவர்களின் குடும்பத்தினர் நூலகமும் திறன் வகுப்பறையையும் புதிதாக நிர்மாணித்து போட்டியாகி இருக்கிறார்கள். சிவயோகன் மண்டபத்தை சம்பிரதாய பூர்வமாக திறந்து வைப்பதற்காக எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கணித பேராசிரியர் துணை வேந்தருமான மதிப்பிற்கும் கௌரவத்திற்கும் உரிய சிவக்கொழுந்து சக்குனராஜா அவர்கள் தனது பொன்னான நேரத்தை எங்களுக்காக தந்து இந்த நிகழ்வினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். அவரது வருகையால் நாம் பெருமை அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். சைவத்தின் திருமகன், தமிழின் பெருமகன், வடவராட்சிமன் பெற்றெடுத்த வரம், கல்வியின் சிகரம், பல்கலையின் வேந்தன், எங்கள் பிரதம விருந்தினர், கணித பேராசிரியர், பல்கலைக்கழக துணைவேந்தர் சிவக்கொழுந்து சக்குனராஜா அவர்களை இருதரம் தாழ்த்தி வருக வருக என வரவேற்கின்றேன். ஐயா, தங்கள் வருகையால் இப்பாடசாலை சமூகம் பெருமை அடைகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. அடுத்து எமது சிறப்பு விருந்தினர் வடமராட்சி கல்வி பணிப்பாளர் மதிப்பிற்குரிய திரு கனகசபை சத்தியபாலன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த மண்டபத்தினை கட்டுவதற்காக பல ஆலோசனைகளை கூறியதுடன் சட்டபூர்வமான முறையில் அனுமதியினை பெறுவதற்கு எமது வழிகாட்டு வழிகாட்டியவர். இக்கட்டடம் கம்பீரமாக எழுந்திருப்பதற்கு அவரது சிறந்த முறையிலான வேலுப்பிள்ளை சிவயோகன் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக நமது பாடசாலையிலே அமைக்கப்பட்ட நூல் நிலையமும் திறன் வகுப்பறை கட்டட தொகுதி சிறப்பு விழாவிற்கு பிரதம விருந்தினராக இங்கே வருகை வந்து நம்மை அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தர் கணித பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சக்குனராஜா சார் அவர்களே, எங்களை எல்லாம் சிறப்பாக வழிபடும் கலாபூஷணம் கண எதிர்வேல சிங்கம் அவர்களின் சிந்தனையை உதித்த கவி வரிகளிலே ஏறக்குறைய 60 வருட கால நட்பு சார்ந்த அந்த இணைவிலே அவர் சார்ந்த இளமை பருவத்திலிருந்து அவர் முதுமை பருவமடைந்து இறக்கும் வரை உள்ள சகல பண்புகளையும் ஆற்றல்களையும் சேவைகளையும் விருந்தினர் ஸ்ரீ சக்குனராஜா ஐயா அவர்களே, மேடையின் கண் வீட்டிருக்கின்ற கல்வியலாளர்களே, அமரர் சிவயோகனின் துணைவியர் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற யோகனுக்கு உதித்துடையவர்கள் என்று கணிக்கப்படுகின்றவர்கள் தான் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் யாவரையும் முதற்கண் வணங்கி உண்மையில் 62 வருட காலமாக அவரும் நானும் சிநேகமாக இருந்தோம். அவர் யாழ் நெல்லடி மத்திய மகா வித்தியாலயத்திலும், நான் சுண்ணாகம் சங்கவரத கல்லூரியிலும் கல்வி பயின்ற ஊரிலே அந்த காலம் தொட்டு அவர் ஒரு
மென்மையான போக்கினை கொண்டிருந்தவர். அவர் தொழில் நிமித்தம் பொறியியலாளராகி முல்லைத்தீவு சென்ற நான் தெங்கு வனம்பொருள் சங்கத்தில் முகாமையாளராக இருந்தேன். உண்மையிலே எனக்கு வயது குறைந்திருந்தாலும் கூட அவர் என்னை வழிபடுத்தியதுதான். அவரும் அரச படை காவல் காத்து அங்கே அப்பாவி தமிழர்களின் தலையை கொள்கையிலே அரச படை காவல் காக்கவில்லை இங்கே என்று எழுதியதை ஞானம் சஞ்சய்க்கு நான் அனுப்பிவிட்டேன். ஞானம் அங்கே இருந்தோம் சொன்னார். இது போட்டால் நாங்கள் 2 பேரும் அங்கதான் போவோம், இதை நான் சுமமான காலம் வரைக்குள்ள பிரசரிக்கிறேன் என்று சொல்லி இதை இவர் பார்த்து விட்டு மகளடா விசர வந்து விட்டார். இப்ப இருக்கிற நிலைமையில நீ இந்த பேய் கூட்டுலாம் ஆடிக்கொண்டு போகும். உண்மையிலே அப்படி உரிமையோடு என்ன பல வழிகளிலும் காப்பாற்றிய பெருமை சிவயோகனுக்கு தான். அவர் பொறியாளர் கொண்டு இப்பாடலை நான் பாடுவதற்கு வாய்ப்பளித்த இந்த அமரர் வேலுப்பிள்ளை சிவயோகன் அவர்களது குடும்பத்தினர் கவிஞர் சிவகுரு கணேஷ் அவர்களுக்கும் பாடலுக்கான இசையை வழங்கிய இசையமைப்பாளர் வெற்றி சிந்துஜன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை பாடலை அனலும் இங்கே தணிந்தது கலையாத கனவுகளும் கலைந்துமே போனது மழை போல புகழாகவே பகவரை விலை போல செயல் வீரனே வீர கொண்ட சிவயோகனே
பாரதி என்ற ஒரு பெயர் இருக்கின்றது. அந்த வகையிலே ஒரு அது ஒரு புரிந்துணர்வுடன் கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது. அந்த வகையிலே பாரதி அவர்கள் ஜெயபாரதி அவர்களுக்கு கௌரவிப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார். நிகழ்வினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய பாடசாலை முதல்வர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக கலந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கணித பேராசிரியரும் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தருமாகிய மதிப்பிற்குரிய சிவகுழந்தை ஸ்ரீ சத்யராஜா சார் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினராக இங்கு கலந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்ற வடமராட்சி வலய கல்வி பணிப்பாளர் கழக சபை சத்யபால் அவர்களே மற்றும் ஒரு மாணவரின் பொறுத்தவரையில் நூலகம் என்பது மிகவும் அந்த மாணவருடைய கல்வி அந்த வகையிலே சிறப்பு விருந்தினர் உரைக்காக பொறியியலாளர் திரு அரவிந்தன் அவர்களை, பிரதி கல்வி பணிப்பாளர் தாட்சாயினி வஜிகரன் அவர்களை, அமரர் சிவயோகனுடைய பாரியார் அவர்களை, இங்கு மழையில் வீட்டிருக்கின்ற கவிஞர் அவர்களை, பாடசாலை அவருக்கு பிற்பட்ட காலத்துல அவர் ஓய்வு காலத்துல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர்ஸ் இருக்கிற என்ஜிஓல வேலை செய்யுது. இன்னைக்கு நான் கோயம்புத்தூர் ரோட்ல வரல, அந்த ரோடுக்கு அவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியரா இருந்திருப்பேன். எங்களுடைய உள்ள ரோட்ல தான் நல்ல ரோடு. இப்ப உங்களுக்கு பூனேரி ரோடு தெரியும். பூனேரியில இருந்து பெரண்டன் ரோடு அவர் போட்டிருக்காரு, அங்க கிடங்கு இல்லை. பூனேரியில இருந்து நாவக்குழி ரோடு நம்மளுக்கு தெரியும் பிரச்சனை. இப்ப ரோட்டை பார்த்தா தெரியும் என்ஜினியர்ட்ட காத்திரம். அது மாதிரி இந்த கௌரவ தொடர்ந்து இந்த வேளையிலே அதிபர் அவர்கள் அவர்களை கௌரவிப்பார். நன்றி. தொடர்ந்து இந்த காத்திரமான ஆரோக்கியமான கைங்கரியத்தை ஆற்றி பாடசாலைக்குரிய இந்த பெருமைக்குரிய விடயத்தை சிறப்பாக நிறைவேற்றி தந்தமைக்காக நன்றி கூறும் வகையிலே பாடசாலை முகாமைத்துவர்களுடைய சார்பிலும் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் சார்பிலும் கௌரவிப்பிடம் இருக்கின்றது. அந்த வகையிலே பேரப்பிள்ளை சிவயோன் அவர்களின் துணைவியா திருமதி பாரதி சிவயோன் அவர்களை குடும்பத்தினர் சார்பிலே கௌரவிக்க இருக்கின்றார்கள். அந்த கௌரவத்தை பெறுவதற்காக பிரதம விருந்தினர்களுக்கும் மீண்டும் ஒரு தடவை நன்றிகள் வாழ்த்துக்கள். மாணவர்களின்
கல்வியிலும் ஆற்றல் மேம்பாட்டிலும் நூலகமும் திறன் வகுப்பறையும் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. இந்த பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்களின் ஆற்றல் மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் இவை திறந்து வைக்கப்பட உள்ளன. ஐயா அவர்கள் திறந்து வைப்பார். அந்த வகையில் தற்போது கட்டடத்தின் நினைவுகளானது அவரது பிரதம விருந்தினரால் இடைநீக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கட்டடம் திறந்து ஆன் பண்ண போயின ப்ரொஜெக்டர் அமைக்கப்பட்டிருக்கிற மாநில இருக்கிறார்கள். இப்பொழுது அங்கே சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்ற நூலகம் இப்பொழுது திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அந்த வகையிலே வளர்ந்து வரும் அறிவியல் உலகிற்கு இணை கொடுக்கக்கூடிய வகையிலே அனைத்து பாடசாலைகளிலும் இந்த திறன் வகுப்பறை என்ற ஒரு சிறப்பாக அமைப்பு இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையிலே காலத்தை கருத்தில் கொண்டு கல்விப்புலம் சார்ந்த உயர்வுக்காக அந்த குடும்பத்தினரின் சிந்தனையோடு சிறப்பாக 2 உயர்வுக்குரிய இணை தொகுதிகளை கொண்டிருக்கின்றது. ஒரு நூலகம், ஒரு திறன் வகுப்பறை. அந்த வகையிலே தற்பொழுது நூலகம் திறக்கின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்று அந்த நிகழ்வை சிறப்பித்த விருந்தினர்கள் அங்கே அதை சிறப்பாக அந்த கையெழுத்தை நிறைவேற்றி இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்றிருக்கும் விருந்தினர்களும் ஏனைய வருகையாளர்களும் அந்த நிகழ்விலே இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வை வேறுபடை சிவயோகன் அவர்களுடைய உருவச்சிலையை திருநீக்கம் செய்து வைக்கின்ற நிகழ்வும் இப்பொழுது நூலகத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற வேறுபடை சிவயோகன் அவர்களுடைய சிலை திருநீக்கம் செய்யப்படுகின்ற நிகழ்வும் தொடர்ந்து சிறப்பாக நிறைவேற்றி வைத்த வேறுபடை சிவயோகன் அவர்களுடைய திருமதி பாரதி சிவயோகன் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கிற நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. இப்பொழுது இன்றைய பிரதான நிகழ்வாகிய நூலகம் திறன் வகுப்பறை இணைந்த வேலுப்பிள்ளை சிவயோகம் மண்டபத்தினுடைய திறப்பு விழா. திறந்து வைக்கப்பட்ட கட்டடத்துல ஆக்கள் ஏறி பாக்கின மேல என்ன இருக்கு அது லைப்ரரி. மற்றது கீழே வந்து ஸ்மார்ட் வகுப்பறை என்னன்னு சொல்றேன்டா இது ப்ரொஜெக்டர்ல வேலை செய்யற வகுப்பறை.
பள்ளிக்கூடத்தின் பிரின்சிபல் ஆஃபீஸ் மற்றது அப்படியே மேலே கிளாஸ் ரூம்கள் இருக்குது. அங்கால வந்து ஒரு மண்டபம் இருக்குது, நிகழ்வுகள் நடக்கிற மண்டபம். அதுக்கு பின்னாலேயும் கிளாஸ் ரூம்கள் இருக்குது, இஞ்சாலேயும் கிளாஸ் ரூம்கள் இருக்குது. ஆனால் இந்த பள்ளிக்கூடத்துக்கு லைப்ரரி இல்லை, அதைத்தான் நன்னா செய்து விட்டார். அதான் இந்த லைப்ரரி. நினைக்கிறேன் இதுதான் சிவஞான அண்ணன் குடும்பம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நல்ல சுகமா இருக்கிறோம். என்னதுங்க நீங்க இந்த லைப்ரரி பள்ளிக்கூடத்து இந்த கட்டணும் உங்களுக்கு தோணுது? என்ன விடயம்னு சொன்னா, இந்த பள்ளிக்கூடத்துல வந்து எங்கண்டப்பா பழைய மாணவன், அதை விட அதை தாண்டி வடக்கு மாகாண சபை கௌரவ உறுப்பினராக இருந்தவர், வீதி அபிவிருத்தி திணைக்களத்தில் நிறைவேற்று பொறியியலாளராகவும் கடமையாற்றினவர். அந்த வகையில் நாங்கள் வந்து அப்பாண்ட பிறந்து வளர்ந்த ஊரில், அப்பா கல்வி கற்ற ஒரு பாடசாலையில், அப்பா ஓடி ஆடி விளையாடின இடத்துல அப்பாண்ட நினைவாக வந்து எதென்றாலும் ஒரு நினைவு சின்னமாக செய்ய வேண்டும் என்று யோசித்த வேளையில் ஆலயம் சார்பாக செய்யலாமா அல்லது பொது வேறொரு வேலை திட்டம் சார்பாக செய்யலாமான்னு யோசித்த வேளையில் பாடசாலைக்கு செய்து கொடுக்கறது உண்மையிலேயே அந்த மாணவர்கள் கல்வி சமூகத்துக்கு அந்த ஊருக்கு செய்கிற ஒரு பெரிய சேவை. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன் வந்து செய்கிறது இந்த காலத்தில் குறைவு. கோயில் ஆலயங்களில் வந்து கோபுரங்களை கோடிக்கணக்கில் கட்டுவார்கள், ஆலயங்களில் புனரப்பு பணிகளை பெரிய அளவில் கோடிக்கணக்கில் செலவு செய்வார்கள். ஆனால் பாடசாலைக்கு உதவணும் என்ற மனநிலை எல்லாருக்கும் வாரையில். அந்த வகையில் அப்பாண்ட நினைவாக வந்து நாங்கள் அப்பாண்ட பேரால் சிவயோகன் மண்டபம் என்ற ஒரு தொகுதியை மேல் மாடியில் நூலகமும் கீழ்ப்பகுதியில் வந்து திறன் வகுப்பறையும் அமைகிற மாதிரி கட்டி கொடுத்துருக்குறோம். அதுக்கு அன்னளவாக கிட்டத்தட்ட 60 லட்சம் செலவாயிருக்கு. அப்பா வந்து இங்க எத்தனாம் ஆண்டுல படிச்சிருக்க? அப்பா 1ஆம் வகுப்பு தொடக்கம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இங்கே கல்வி பெற்றவர். ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணினோட நெல்லியடி சென்ற காலேஜுக்கு போய் அங்கே நெல்லியடி சென்ற உயர்தரம் படித்து மொரட்டுவா கட்டுப்பட்ட பல்கலைக்கழகத்துக்கு சென்றவர். உங்களுக்கு சந்தோஷம் அப்பாவுக்கு? இது என்னுடைய உண்மையில என்னென்னு சொல்ல போனா இது என்னுடைய கனவு. இது வந்து வெறும் பணத்தை வச்சு கொண்டு செய்கிற விடயம் இல்லை, ஒரு பாச போராட்டம், ஒரு மன வலிமை. இது வந்து என்னென்னு சொல்றது, செய்யலாம்ன்ற ஒரு மன உறுதியும் ஒரு மன திடகாத்திரம் இருந்தால் இதையும் செய்து முடிக்கலாம். அந்த வகையில் இந்த கட்டடத்துக்கு மேலே முதற்கட்டமாக ஒரு 10 லட்சம் ரூபாவை என்னுடைய சிறிய சுவிச்சில் இருக்கிற வேலுப்பிள்ளை செல்வயோநாதனர்கள் தந்துதவினர். மிகுதி 50 லட்சம் காசும் என்னுடைய 4 சகோதரிகளும் நானுமாக இணைந்து இந்த கட்டடத்தினை மிகுதி 50 லட்சம் வேலையை பூர்த்தி செய்திருக்கிறோம். என்னுடைய தாயாரும் வந்து இதுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு ஊக்கப்படுத்தி எங்களை வழிப்படுத்தி கொண்டு இருந்தார். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கும். உங்களுக்கு இப்ப இந்த லைப்ரரி கிடைச்சது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? எனக்கு வந்து நாங்கள் சின்னல இருந்து இங்கதான் படிக்கிறோம். இந்த பாடசாலை ஸ்டார்ட் ஆகி 70 வருஷங்கள் ஆகின்றது. அப்படி இருந்தும் எனக்கு தெரியுது, நான் 1ஆம் வகுப்புலேருந்து இங்கே படிக்கிறேன். படித்ததுலேருந்து நாங்கள் வாசிக்கிறேன்டா பக்கத்தில் இருக்க ஸ்டேடியத்துக்கு போய் தான் வாசிக்கிறாங்க. அப்படி பெரியார்கள்லாம் நியூஸ் பேப்பர்ஸ் வைக்கவே நாங்கள் அடிக்கடி போய் அங்கே பார்த்துருந்தாங்க. ஒரு நாள் பிரின்சிபலை நாங்கள் கேட்டுனாங்க, சார் இப்படி ஒன்று இல்லையோண்ட சார் சொன்னேன், தான் சில உதவிகளை கேட்டுருக்கேன், அப்போ எங்கள் யாராச்சும் உதவி செய்தால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அப்போ அன்று ஒரு நாள் மீட்டிங் நடந்தது. சார் சொன்னேன் இப்படி ப்ரிஃபெக்ட் மீட்டிங் நடந்தது, நானும் அதில் ஒரு ப்ரிஃபெக்டாக இருக்கிறேன். அப்போ சார் சொன்னார், நாங்கள் இப்படி கேட்டிருக்கிறோம், இந்த சிவயோகன் குடும்பத்தில் எங்களுக்கு இப்படி உதவி செய்வதாக சொல்லி இருக்கணும், 60 லட்சம் ரூபா பெருமதியாம் இந்த பில்டிங் கட்டுறதுக்கு என்று சொன்னாங்க. சார் சொன்னவன், நீங்கள் ஆனால் நாங்கள் படிப்பை வந்து நல்லா படிக்க வேண்டிய இல்லை, எங்களுக்கு என்ன வைக்க வேண்டாம், இந்த இடத்துலயே ஒரு சின்ன பாடசாலையாக இருக்குது எங்களுடைய ஸ்கூல். இருந்தாலும் எங்களோட ஹையஸ்ட் மார்க்ஸ்லாம் நாங்கள் சொல்லலாது, நாங்கள் வாசிக்கிறேன்டாலும் துணிச்சலாக போய் வாசிப்போம். அப்படி எங்களுக்கு ரீடிங்ஸ் இது இருக்குது, ஸ்கில் இருக்குது. சாருக்கு நாங்கள் இப்படி கதைகள் ஸ்டோரிகள் எல்லாம் சொல்லினோம், சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிய மாட்டேன். சார் சொன்னேன், நான் ஒரு கேட்டிருக்கேன், அவையில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதேபடி எங்களுக்கு சிவயோகநாதன் அவர்கிட்ட குடும்பத்தில் எங்களுக்கு இந்த நூல் நிலையத்தை அமைச்சு தந்திருக்கணும். இது எனக்கு மட்டுமல்ல, எனது பாடசாலையில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டுமல்ல, எதிர்கால சந்ததியினருக்கும் பயன் தரும் வகையிலே இது அமையும் என்று கூறி, அத்தோடு இந்த பில்டிங்கையும் திறனாய்வு பில்டிங்கையும் கட்டி தந்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, அது மட்டுமன்றி
எமது பாடசாலை சூம் கிளாஸ்ல நடக்கிறது. அப்போ சில அயல் பாடசாலைகளையும் இணைந்தான் நடக்கிறது. சூம் கிளாஸ் நடக்கும்போது நாங்களும் சூம்ல ஒன்றா தான் இருக்கு. நாங்கள் பக்கத்து பாடசாலை அதே மாதிரி சிலது பக்கத்து பாடசாலை மாணவர்களும் படிக்கிறனாலும் படிக்கலாம். அது எப்படியாவது பயன்படுற வகையில் இருந்தால் போதும். இந்த நூலகமானது எங்கள்கிட்ட வாசிப்பு ஸ்கில்லை ப்ரொமோட் பண்றதுக்காக இது எங்களுக்கு அமைச்சு தந்தாங்க. அதனால இவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, எங்கள் அதிபரை நான் கேட்டிருந்தேன். சொன்னேன், உங்களோட மனசுல என்ன எழும்புதோ நீங்க அதை சொல்லுங்க. எமது பாடசாலை அதிபர் பெரும் பாடுபட்டு அவையில ஹெல்ப் பண்ணி அவையிலும் நான் பார்க்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் நடக்குது. எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு வரும்போது அங்க அண்ணா இருக்கிற மகள் இருக்கிறவர். அப்ப அவர் அடிக்கடி வந்து பெயிண்டிங் எல்லாம் பார்த்து கொண்டு தான் போறாரு. அப்ப நான் இவரும் ஒருவேளை கட்டி கொடுக்குறான்னு நினைக்கிறேன். பிறகு சார் கிட்ட சொன்னேன், இவையில் நாங்கள் கட்டி தெரியணும், நீங்கள் அதை கேட்டு மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணணும். நாங்களும் அதன்படி நடந்து கொண்டு நாங்கள் இப்ப எங்களுக்கு கடவுள் தந்த ஒரு வரமாக நான் இந்த நூலியத்தை நினைக்கிறேன். நாங்கள் இன்னும் இங்க படிக்க போறது 7 மாதங்களா இருப்பினும் நமது பின்னால வர இளைஞர் சந்ததியினருக்கு இந்த நூலகமானது பயன்தரும் வகையில் அமையும் என்றும் எமது எனது சந்ததியில் மட்டுமல்ல இந்த பாடசாலையில அயல் கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளும் இந்த பாடசாலையில கற்கணும். அவையிலும் இந்த நூலகத்தின் பயனை அறிஞ்சு மேலும் அதன்படி நடக்கணும். இந்த நூலகத்தின் பெயர் கெட்டு போகக்கூடாது. எப்போனாலும் இந்த சிவயோகன் என்ற பெயருடைய இந்த நூலகம் இருக்கணும். அப்படி இருந்தும் பிள்ளைகள் அந்த ரீடிங் ஸ்கில் இதுல எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணும் போது அவைய சொல்லணும், நாங்கள் இந்த லைப்ரரியெல்லாம் படிக்கிறோம், அதனால எங்களுக்கு இந்த ரீடிங் திறமை வாசிக்கிற திறமை வருதுண்டு. அது மட்டும் இல்லை, கீழே இருக்க திறனாய்வு பாடசாலையும் அது எனக்கு நான் அறிந்தது இல்லை, இருந்தாலும் நான் சொல்லுவேன் அந்த பாடசாலையும் அந்த கிளாஸ் எங்களுக்கு பயன்தரும் வகையில் இருக்கும் கூறி எனது ஒரு நிறைவு செய்கிறேன். நன்றி. நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்களை ஆதரவு தாங்க. அதோட சேனலுக்கு புதுசா வந்திருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவை தந்து கொண்டுருங்க.